ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தமிழ் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள ஆசிரியர்களின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர்கள் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைப்பர். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி என்னும் பட்டம் பெற்றவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. தேசிக விநாயகனார் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். தேசிக விநாயகனார் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். வே. ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். வே. ராமலிங்கனாரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்றும் காந்திய கவிஞர் என்றும் நம்ம யாரை சொல்கிறோன்னா ராமலிங்கனாரை தான் சொல்கிறோம். உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்றும் அழைக்கப்படுகிறார். உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்றும் அழைக்கப்படுகிறார். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் சுப்புரத்தினதாசன் என தம் பெயரை மாற்றிக்கொண்டார். சுப்புரத்தினதாசன் என தம் பெயரை மாற்றிக்கொண்டவர் சுரதா. இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். சுரதாவை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். ராபி சேது சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது. டி. கே. சிதம்பரனார் ரசிகமணி என்று அழைக்கப்படுகிறார். டி. கே. சிதம்பரனார் ரசிகமணி என்று அழைக்கப்படுகிறார். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். டி. கே. சிதம்பரனார் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவருடைய சிறப்பு பெயர் கவியரசு. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்று பாரதியாரை பாரதிதாசன் பாராட்டியுள்ளார். ரா. இளங்குமரனார் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுகிறார். ரா. இளங்குமரனார் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்ராசலு இவரின் இயற்பெயர். அரங்கசாமி என்கிற எத்ராசலு என்பது வாணிதாசனின் இயற்பெயர். கவிஞரேறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் வாணிதாசன். கவிஞரேறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் வாணிதாசன். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். திருவிக திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். திருவிக என்பது அதோடைய விரிவாக்கம் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார். சுந்தரர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். சுந்தரர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு. மீ. ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் மீரா. மீ. ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் மீரா. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும்
புதுமைப்பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். அப்போ சிறுகதை மன்னன் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? புதுமைப்பித்தனை. சரிங்களா? அவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவருடைய இயற்பெயர். சரிங்களா? கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். தண்டமிழ் ஆசான் மற்றும் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருக்காரு. சரிங்களா? புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. கல்யாஞ்சியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாஞ்சியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் என்றும் அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அப்போ வண்ணதாசன் என்றும் அழைக்கப்படுபவர். கல்யாஞ்சியின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாண சுந்தரம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். கீரா என்று அழைக்கப்படுபவர் கி. ராஜநாராயணன். கீரா என்று அழைக்கப்படுபவர் கி. ராஜநாராயணன். கமலாலயன் என்ற இயற்பெயர் கொண்டவர் வே. குணசேகரன். கமலாலயன் என்ற இயற்பெயர் கொண்டவர் வே. குணசேகரன். சிலம்புச் செல்வர் என்று போற்றப்படுபவர் மா. பொ. சிவஞானம். சிலம்புச் செல்வர் என போற்றப்படுபவர் மா. பொ. சிவஞானம். முகமது ரஃபி என்னும் இயற்பெயர் கொண்டவர் நாகூர் ரூமி. முகமது ரஃபி என்ற இயற்பெயர் கொண்டவர் நாகூர் ரூமி. ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் இந்திரன். ராஜேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்டவர் இந்திரன். அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். பிரமிழ் என்ற பெயரில் நூல்களை எழுதியவர் சிவராமலிங்கம். சரிங்களா? பிரமிழ் என்ற பெயரில் நூல்களை எல்லாம் எழுதியிருக்கவர் சிவராமலிங்கம். பானுசந்திரன், அரூப் சிவராம், தரும சிவராம் போன்ற பல புனைப்பெயர்கள்லையும் இவர் நூல்களை எழுதியிருக்காரு சிவராமலிங்கம். சரிங்களா? அப்போ சிவராமலிங்கம் பிரமிழ் அப்படிங்கிற பெயர்லையும், பானுசந்திரன், அரூப் சிவராம், தரும சிவராம் இந்த மாதிரி புனைப்பெயர்களை வச்சு நூல்களை எழுதியிருக்காரு. அடுத்து காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். பிரபஞ்சன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் வைத்தியலிங்கம். மதுசூதனன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் ஆத்மாநாம். மதுசூதனன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் ஆத்மாநாம். திரிகூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்ற சிறப்பு பட்டப்பெயர் பெற்றவர். திரிகூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை கொண்டவர். பசுவையா என்ற புனைப்பெயர்களில் கவிதைகள் எழுதியவர் ஜீவா என்றழைக்கப்படும் பா. ஜீவானந்தம். பசுவையா என்ற புனைப்பெயர்களில் கவிதைகள் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா அப்படின்னு சொல்லப்படுற பா. ஜீவானந்தம். சாகுல் அமீது என்னும் இயற்பெயர் கொண்டவர் இன்குலாப். சாகுல் அமீது என்னும் இயற்பெயர் கொண்டவர் இன்குலாப். பூ. மாணிக்கவாசகர் தன்னுடைய பெயரை சுருக்கி பூமணி அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. திராவிட சாஸ்திரி என்று சி.பை. தாமோதரன் அவர்களால் போற்றப்பட்டவர் தான் பரிதிமாற் கலைஞர். சரிங்களா? அப்போது சி.வை. தாமோதரன் திராவிட சாஸ்திரி அப்படின்னு யாரை சொல்லியிருக்காங்க? பரிதிமாற் கலைஞர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஓவேசா. உவே சுவாமிநாதர் ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஓவேசா. வே. மாலி, செல்வம் இந்த மாதிரி புனைப்பெயர்களில் நூல்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி. மணி. வே. மாலி, செல்வம் புனைப்பெயர்களில் நூல்களை எழுதியவர் சி. மணி. நகுலன் என்று அழைக்கப்படுபவர் டி.கே. துரைசாமி. நகுலன் என்று அழைக்கப்படுபவர் டி.கே. துரைசாமி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்க ஆசிரியர்களின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர்களை பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி
வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.